வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சோயா 65 தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு சோயாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டு 2 துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முழுசா வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை சின்னதாக கட் பண்ணி போட்டுறதா இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண சோயா பீசஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், சிக்கன் 65 மசாலா, மிளகுத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், அதையெல்லாம் சேர்த்துட்டு 1/4 மூடி அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இது ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு ஊறட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சோயாவை ஒவ்வொன்றா இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். சோயா நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா சோயா துண்டுகளையும் ஆயிலில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான சோயா 65 ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.